Hi there. Welcome to Dev Code Studio and this is Kabil Rajendran. ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரின்ற கான்செப்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஹிஸ்ட்ரின்ற கான்செப்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இருக்கும். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செஷன் ஹிஸ்ட்ரி ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டும் ஹிஸ்ட்ரி ஏபிஐ அப்படின்ற கான்செப்ட்டும் வந்து இருக்கும். இந்த ரெண்டுமே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்லிங்க்டு தான். பட் ஸ்டில் வந்து அது ஏன் நம்ம வந்து 2 விதமாக பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்றத டெப்த்தாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம நல்லா வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம கான்செப்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். இந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சோன்னே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேபுக்கும் ஓகேங்களா, இந்த மாதிரி கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு டேபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செஷன் ஹிஸ்ட்ரி ஸ்டோரேஜ்னு சொன்னேன்ல அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாக் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாக்ட் ஸ்டாக் கிடையாது. அது நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து லிஸ்ட்டு மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ராவல்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணும். கிரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு என்ட்ரி வைக்கும். அந்த என்ட்ரியில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா யூஆர்எல் அப்படின்றது வந்து நல் அப்படின்னு இருக்கும். ஸ்டெப்புன்னு ஒன்று இருக்கும். அது வந்து பெண்டிங்கில் இருக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் லோட் ஆகி முடிஞ்சோடனே இந்த ஸ்டெப்புன்றது 0 அப்படின்றதுக்கும் வந்துடும். பட் அது இல்லாமல் நிறையா விஷயங்கள் வந்து ஸ்டோர் பண்ணும். ஈவன் வந்து ஸ்டேட்டு, டாக்குமெண்ட் ஸ்டேட்டு அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஹிஸ்ட்ரிக்கு தேவையான டீட்டெயில்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டெப் 0 அண்ட் யூஆர்எல் வந்து நல்லன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா react.dev அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி ஒரு என்ட்ரி. அந்த என்ட்ரிக்கு நேராக வந்து இந்த react.dev அப்படின்ற யூஆர்எல் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்படி கிளிக் பண்ணேன்னா react.dev/learn அப்படின்னு இருக்கா. ஸோ இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஸ்டாக்ல வந்து ஸ்டெப் நம்பர் 2 அப்படின்னு போட்டு அதில் வந்து இந்த யூஆர்எல் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போ நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு புது என்ட்ரி வந்து க்ரியேட் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாக்கில் வந்து ஒரு கரண்ட் பாயிண்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா? சிபி நம்ம வந்து கரண்ட் பாயிண்டர்னு சொல்கிறோம். பட் வந்து அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. லெட்ஸ் சே வந்து க்ரோமில் வந்து ஒரு மாதிரி, ஃபயர்ஃபாக்ஸில் ஒரு மாதிரி. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ரௌசர் பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளோட அசம்ஷனுக்காக நம்ம எப்படி வச்சுக்கணும்னா கரண்ட் பாயிண்டர் அப்படின்னு வந்து வச்சுக்கிறோம். ஸோ அந்த கரண்ட் பாயிண்டர்ன்றது கரண்ட்டாக இருக்கக்கூடிய யூஆரில் வந்து டினோட் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்மளோட கரண்ட் பாயிண்டர் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா react.dev/learn அப்படின்ற விஷயத்தில் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த இந்த பர்ட்டிகுலர் யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த 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 இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் வந்து பேக் வந்து ப்ரெஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? இங்கே வந்து நான் பேக் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்படி பேக் ப்ரெஸ் பண்ணேன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கரண்ட் பாயிண்டரு டாப்லேருந்து கீழே வரும். நம்ம எப்படி ஸ்டாக்கில் வந்து பாப் பண்ணோம்னா அந்த பழைய டேட்டாவை மேலே இருக்க டேட்டாவை எடுத்துகிட்டு கீழே வருமோ ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு கீழே வரும். ஆனால் ஸ்டாக்கில் டேட்டாவை ரிமூவ் பண்ணுவோம். இங்கே டேட்டாவை ரிமூவ் பண்ண மாட்டோம். இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் வந்து ஃபார்வர்ட் கொடுத்தேன்னா எனக்கு மறுபடியும் இங்கே வந்து போகுது. ஸோ நான் இன்கேஸ் வந்து டாப் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா நான் போக முடியாது. ஸோ அதனால் இது வந்து ரிமூவல் நடக்காது. பட் ஸ்டில் வந்து இந்த நேவிகேஷன் வந்து ஹேப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இது இப்படி தான் வந்து இந்த செஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதுலேயும் இன்னும் கடைசியாக வந்து நான் ஒரு பேக் கொடுத்தேன் அப்படின்னா இந்த எப்போ வந்து ஸ்டெப் 0க்கு வருதோ அதுக்கப்புறம் என்னால் இதை தாண்டி வந்து பேக் வந்து என்னால் போக முடியாது. அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து திருப்பி கிளிக் பண்ணுறேன் ஃபார்வர்டுக்கு அப்படின்னு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அப்போவும் என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா மேக்ஸிமம் என்னோடய ஸ்டெப் என்னவோ அதை தாண்டி வந்து என்னால் வந்து போக முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம செஷன் ஹிஸ்ட்ரி ஸ்டோரேஜோட ஒர்க்கிங். ஸோ இந்த செஷன் ஹிஸ்ட்ரி ஸ்டோரேஜ்னு சொல்கிறேன்ல, ஸோ ஆக்சுவலாக வந்து அது எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசர் என்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். சரிங்களா? அந்த ப்ரௌசர் என்ஜின் அப்படின்றக்குள்ளே தான் இதை வந்து ஆக்சுவலாக வந்து எம்பெட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா C++ மாதிரி லாங்குவேஜஸில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. இது வந்து டைரெக்டாக வந்து எப்போவுமே வந்து நம்ம ப்ரௌசருக்கு வந்துட்டு டைரெக்டாக வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி வந்து இந்த ப்ரௌசரில் இருக்கக்கூடிய டிஃபால்ட்டு அந்த யூஆர்எல் பாரு இல்லைனா வந்து ஃபார்வர்ட் பட்டன், பேக்வர்ட் பட்டன் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி விஷயத்தில் தான் அது வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்களே ஒழிஞ்சு, பட் வந்து ஆக்சுவலாக நம்ம யூசர்ஸ்க்கு வந்து டேரெக்டாக வந்து அது வந்து கனெக்ஷன் வந்து இருக்காது.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட்குள்ளே இந்த மாதிரி 4, 5 வெப்சைட்குள்ளே வரிசையாக போகிறேன் அப்படின்னா, ஒரு வேளை வந்து என்னால் வந்து ஈஸியாக வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா, யாரோ ஒரு சைட்ல இருந்து ஒரு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சு என்னோடய ஃபுல் ப்ரௌசிங் டேட்டா வந்து எடுத்துட முடியும். கரெக்ட்டுங்களா? ஸோ நான் என்ன பார்க்குறேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற எல்லா டேட்டாவையும் வந்து எடுத்துட முடியும். ஈவன் வந்து நம்ம சில நேரத்தில் கொரி பேரம்ஸில் வந்து டோக்கன்லாம் வந்து சென்ட் பண்ணுவோம். அந்த டோக்கன்லாம் கூட அவங்க வந்து திருடிட்டு நம்மள அதை வச்சு அவங்க வந்து நமக்கு பதிலா அவங்க லாகின் பண்ணிட முடியும். கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளேயே வந்து எம்பெட் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ப்ரௌசரும் வந்து ஒவ்வொரு மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும் அப்படின்றத நம்ம முன்னாடியே சொன்னோம். கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும்போது, நான் எழுதுகிற வெப்சைட் என்ன எதில் எழுதுவோம்? எப்படிப்பட்ட வெப்சைட்டாக இருந்தாலும் ஜாவா ஸ்கிரிப்டில் தான் நம்ம எழுத போகிறோம். கரெக்ட்டுங்களா? இப்போது நான் என்ன ஜாவா ஸ்கிரிப்டில் நான் வந்து ஒரே நேமில் ஃபங்க்ஷன் இருந்தால் எல்லா ப்ரௌசர்லேயும் ஒழுங்காக வந்து ஒர்க் ஆகும். ஒவ்வொரு ப்ரௌசர்லேயும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நேம் இருந்தால் ஒவ்வொரு ப்ரௌசருக்கும் ஒவ்வொரு மாதிரி கோட் அடிக்கிற மாதிரி ஆகிடும். கரெக்ட்டுங்களா? இந்த 2 ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி ஏபிஐ அப்படின்ற திங் வந்து கொண்டு வராங்க. இந்த ஹிஸ்ட்ரி ஏபிஐ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செஷன் ஹிஸ்ட்ரி ஸ்டோரேஜ்ன்னு சொன்னேன்ல, ஸோ அதுக்கு மேலே எழுதக்கூடிய ஒரு லேயர் தான் வந்து இந்த ஹிஸ்ட்ரி ஏபிஐ அப்படின்றது. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி ஏபிஐ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அந்த ஆப்ஜெக்ட்டில் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷன்ஸையும் வந்து ப்ரோட்டோடைப் செயினில் வந்து அட்டாச் பண்ணி நமக்கு வந்து கொடுக்கும். லெட்ஸ் சே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த ஹிஸ்ட்ரி ஆப்ஜெக்ட்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அந்த கோன்ற ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் வந்து -1 -2 இல்லைனா வந்து +1 +2 அந்த மாதிரி கொடுக்கும்போது பேக்வேர்டு இல்லைன்னா வந்து ஃபார்வர்ட் திங்ஸ் வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் வந்து புஷ் ஸ்டேட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ரீப்ளேஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அதிலே வந்து பைண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுது, உள்ளே வந்து அதுக்கு எப்படி என்ன மாதிரியான லாஜிக் எழுதியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியாது. பட் இந்த ஹிஸ்ட்ரி ஏபிஐ மூலியமா நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் ஒன்று ரெடி பண்ணோம். ப்ளஸ் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் அப்ளிகேஷனும் வந்து ரெடி பண்ணோம். இந்த ட்ரெடிஷ்னல் அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷன் ஈஸியாக வேலை செஞ்சுருக்கும். காரணம் வந்து ஒவ்வொரு தடவை அந்த ஒரு லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுறப்பையும் அது என்ன பண்ணுன்னா ப்ரௌசர் வந்து ஒரு புது பேஜுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணி அதுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிவிடும். ஸோ எப்போ இந்த மாதிரியான யூஆர்எல் சேஞ்ச் வந்து நடக்குதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு என்ன நடக்கும், ஹிஸ்ட்ரி அந்த ஸ்டாக்குக்குள்ளார ஒரு என்ட்ரி வந்து போய் விழுவோம். அந்த என்ட்ரி போய் விழுந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் வந்து அந்த கரண்ட் பாயிண்டரை யூஸ் பண்ணி நம்மளால் நேவிகேட் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? இப்போ நீங்கள் ப்ரௌசரில் கூட ஃபார்வர்ட் பட்டன், பேக்வர்ட் பட்டன் இதெல்லாம் கிளிக் பண்ணும்போது அந்த பாயிண்டர் மூவ் ஆகி அதுக்கேற்ற யூஆர்எல் வந்து நமக்கு வந்து லோட் பண்ணி கொடுத்துரும். ஃபைன். இப்போது நமக்கு என்ன ப்ராப்ளம், சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு டைரெக்டாக எடிட் பண்ணுறதுனால இந்த ஸ்டாக்குக்குள்ளே டேட்டா வந்து போட முடியல. அதனால தான் நமக்கு நேவிகேஷன் ஒர்க் ஆகலை. கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனில் எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து டைனமிக்காக வந்து சேஞ்ச் பண்ணுறோமோ அப்போது அதுக்கு ரிலவெண்ட்டான யூஆர்எல்லையும் சேர்த்து அந்த ஸ்டாக்கில் புஷ் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட பழைய எக்ஸாம்பிளில் ஹோம்னு ஒரு பேஜும் அபவுட்னு ஒரு பேஜும் வச்சுருந்தோம். இப்போ என்னோடய சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனில் ஹோம்லேருந்து அபவுட்டுக்கு நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ண உடனே நான் என்ன பண்ணுறேன், ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு அந்த டேட்டா வந்து மேனிப்புலேட் பண்ணிடுறேன். கரெக்ட்டுங்களா? ஸோ அதை வச்சு தான் நம்ம அபவுட் பேஜ் வந்து நம்ம காட்டிகிட்ருக்கோம். அதோடு சேர்த்து அதே ஃபங்க்ஷனில் எக்ஸ்ட்ராவாக ஒரு வேலை பண்ணுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, history.pushState அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணுவேன். ஓகேங்களா? அதை கால் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா, அந்த என்ட்ரி இருக்குல்ல, அந்த ஸ்டாக் என்ட்ரி சொன்னேன்ல, அதில் ஒரு புது என்ட்ரி வந்து விழுகும். ஓகேங்களா? அந்த புஷ் ஸ்டேட்லேருந்து பேராமீட்டர்ஸாக நான் அபவுட்டுக்கான யூஆர்எல்லையும் சேர்த்து தான் நான் வந்து புஷ் பண்ணுவேன். ஸோ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு புது ஸ்டெப் நம்பர் க்ரியேட் ஆகி அபவுட்டுக்கான யூஆர்எல் வந்து உள்ளே போய் விழுந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம ட்ரெடிஷ்னல் அப்ளிகேஷன் மாதிரியே இதுலேயும் வந்து ஒரு புது என்ட்ரி வந்து விழுந்துருச்சு. இது விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேவிகேஷனும் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஆனால்
நேவிகேஷன் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அந்த டேட்டா வந்து திருப்பி வந்து மாறாது. ஓகேவா? இது வந்து ஒரு புது ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோமோ, அத வந்து நம்ம கோட்ல வந்து பண்ணி பார்ப்போம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த நான் சொல்றக்கூடிய அந்த புது ப்ராப்ளத்தையும் நம்ம வந்து எப்படி வந்து சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோக்கல் சர்வர்ல வந்து இந்த HTML ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து நான் காட்டப் போறேன். ஓகே. ஸோ ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன் இந்த லோக்கல் சர்வர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிஸ்ட்ரி கான்செப்ட் இருக்குல்ல, இந்த ஹிஸ்ட்ரி கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புஷ் ஸ்டேட்ன்னு ஒரு விஷயம் பண்ணுவோம். அது பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதோ ஒரு லோக்கல் சர்வர்ல இருந்தா மட்டும் தான் அது வந்து ஒர்க் ஆகும். நார்மலா நீங்க டைரக்ட்டா HTML ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா, அந்த ஃபைல் URL வந்து வரும். இந்த இடத்துல லோக்கல் ஹோஸ்ட்க்கு பதிலா file://ன்னு வரும். ஸோ அந்த URL வந்து அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு லோக்கல் சர்வர்ல வந்து நான் அந்த இத காட்டிக்கிறேன். என்னோட ஐடியில வந்து டிஃபால்ட்டா அந்த மாரி ஒரு சர்வர் இருக்கு. அத யூஸ் பண்ணி நான் வந்து ஷோ பண்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து அபோட் வந்து கிளிக் பண்றேன். அபோட் கிளிக் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்டென்ட் டெலீட் ஆகி ஒரு புது கன்டென்ட் வந்து வரும். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஆனா நேவிகேஷன் வந்து ஒர்க் ஆகாது. என்ன ரீசன்னா நம்ம ஸ்டாக்ல என்ட்ரி இல்ல. ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எங்கெல்லாம் வந்து இந்த மாரி வந்து நானு டைனமிக்கா வந்து டேட்டாவ சேஞ்ச் பண்றேனோ, அங்கெல்லாம் வந்துட்டு நான் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியில ஒரு என்ட்ரி வந்து போடப் போறேன். ஸோ அதுதான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி டாட் புஷ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் வந்து நான் கால் பண்றேன். இந்த புஷ் டேட்ல என்னென்ன பேராமீட்டர் இருக்கு அப்படின்றத பார்ப்போமா? இது மேல இப்படி வச்சேன்னா எனக்கு வந்து இந்த இது ஓப்பன் ஆகும். ஸோ இதில வந்து டேட்டா அன்யூஸ்ட் யூஆர்எல் அப்படின்னு சொல்லி 3 பேராமீட்டர் வந்து சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த டேட்டா அப்படின்றது வந்து ஸ்டேட்டு. ஸோ இதில நீங்க வந்து ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு மூவ் ஆகுறப்ப, ஏதோ ஒரு டேட்டா நீங்க வந்து அந்த பேஜ் டூ பேஜ் வந்து பாஸ் பண்ணணும். ஆனா அது யூஆர்எல் வந்து பண்ணக்கூடாது. யூஆர்எல் வெளியா நான் வந்து ஒரு கொரி பேராமீட்டர் வச்சு நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்க வந்து இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ரியாக்ட் ரவுட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரவுட்டர்லேயே இந்த ஸ்டேட்ட வந்து நம்ம வந்து நேவிகேட் ஃபங்ஷன்ல வந்து இத வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ அது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, பிஹைண்ட் த சீன்ஸ் இந்த ரியாக்ட் ரவுட்டர்ல இதுதான் வந்து ஆக்சுவலா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த அன்யூஸ்ட் அப்படின்றது என்னன்னா, இது ஆக்சுவலி வந்து ஒரு முன்னாடி வந்து இதுக்கு பேர் வந்து டைட்டில் அப்படின்னு வச்சிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பாஸ் பண்றீங்களோ, அது வந்து இந்த ப்ரௌசர்ல இருக்கக்கூடிய டைட்டில் டேக்க வந்து அப்டேட் பண்ணும். ஓகேவா? ஆனா இப்ப அத யூஸ் பண்றதில்ல. அத வந்து கம்ப்ளீட்டா டிப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து இது அன்யூஸ்ட் அப்படின்னு வச்சுட்டாங்க. இப்போ யுஆர்எல் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் இருக்கு. இந்த யுஆர்எல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த பேஜா வந்து நீங்க வந்து மூவ் பண்ண போறீங்க. லெட்ஸ் சே இப்போ நீங்க அபௌட் பேஜ்னா, அந்த அபௌட் பேஜுக்கான பாத்த வந்து இதில வந்து குடுக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த புஷ் ஸ்டேட்ன்றது. ஓகேவா? இப்போ நம்மளோட எக்ஸாம்பிளுக்குள்ள போவோம். ஓகே. ஸோ இதில இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம்பிள பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் வந்து ஸ்டேட்ன்றது நான் ஒரு எம்ப்டி ஆப்ஜெக்ட்டா வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து நம்ம எந்த டேட்டாவும் பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. செகண்ட் வந்து அன்யூஸ்டு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, எம்ப்டியா வச்சுக்கிறேன். ஏன்னா அது வந்து அது எதுக்குமே வந்து யூஸ் பண்ண போறதில்ல. ஈவன் வந்து ஒரு நல்ல வெப்சைட்ல கூட. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபௌட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யுஆர்எல் வந்து நான் குடுத்துக்கிறேன் இதில. ஓகேவா? குடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு என்னோட ப்ரௌசருக்குள்ள போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. அது ஏரோ வந்து 2மே டிசேபிள்டா இருக்கு. ஏன்னா ஸ்டாக்ல எனக்கு டேட்டாவே இல்ல. இப்போ நான் அபௌட் கிளிக் பண்றேன். இங்க பார்த்தீங்களா? இந்த பேக் சைடு ஏரோ மட்டும் இப்போ எனேபிள் ஆயிருக்கா? பார்த்தீங்களா? இப்போ நம்மளோட ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ். எனக்கு வந்து நேவிகேஷன் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஆனா இப்போ பேக் கிளிக் பண்ணா என்ன நடக்கணும்? இந்த டேட்டா வந்து அழிஞ்சு எனக்கு மறுபடியும் என்னோட பழைய டேட்டா காட்டணும். கரெக்ட்டா? ஆனா அது இப்போ நடக்காது. இப்போ பாருங்க. புரியுதுங்களா? ஏன் நடக்கல அப்டின்னா, இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க, முன்ன வந்து ட்ரெடிஷ்னலா வந்து பண்ணும்போது, ஒவ்வொரு நேவிகேஷன் அப்பயும் ஒரு ரெக்வெஸ்ட் ப்ரௌசர் சென்ட் பண்ணி, அந்த புது டேட்டாவ வந்து எடுத்து நமக்கு வந்து ரெண்டர் பண்ணி காட்டும். கரெக்ட்டா? ஆனா, இப்போ நம்மளோட கரண்ட் அப்ளிகேஷன்ல வந்து அதுக்கான பாசிபிலிட்டி இல்ல. கரெக்ட்டா? ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ண போறதில்ல. நம்ம எப்பவுமே ஒரே ஒரு பேஜ வச்சு தான் பண்ண போறோம். அதான் வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஸோ, இந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்கு இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவென்ட் லெசன வந்து ஆட் பண்றோம். ஸோ, அது எங்க ஆட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோ டாட்
ஆட் ஈவெண்ட் லிசனர். ஸோ இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே வந்துடுச்சு பாருங்கள், பாப் ஸ்டேட் அப்படின்ற ஈவெண்ட் லிசனர். இது வந்து இது வந்து எப்போ வந்து கால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னோம்ல இந்த செஷன் ஹிஸ்ட்ரி ஸ்டோரேஜ்னு, அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு மேனிப்புலேஷன் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து நடந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஈவெண்ட் லிசனர் வந்து கால் ஆகும். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்மளோட எக்ஸாம்பிளுக்கு எந்த இடத்துலேருந்து நம்ம கால் பண்ணுவோம், ஒன்லி இந்த ப்ரௌசரோட பேக் பட்டனோ இல்லை வந்து ஃபார்வர்ட் பட்டனோ வந்து கிளிக் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் வந்து கால் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஈவெண்ட்டுன்ற பேராமீட்டரை பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது என்னோடய லொக்கேஷன் வந்து வேணும். நான் எந்த லொக்கேஷனில் கரண்ட்டாக வந்து இருக்கேன் அப்படின்ற லொக்கேஷன் எனக்கு தேவை. ஸோ அதனால் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, லொக்கேஷன் வெப் ஏபிஐ வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லொக்கேஷன் வெப் ஏபிஐ பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நான் இதை அப்படி எடுத்துட்டேன். இது வந்து அபோட்டுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். லெட்ஸ் சே இந்த லொக்கேஷன் வந்து /about யூஆரில் வந்து இது பண்ணுதா அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடு லைக் இந்த பர்டிகுலர் திங்கை வந்து நான் வந்து இதுக்குள்ளே வந்து நான் போட்டுக்கிறேன். லெட்ஸ் சே ஓகே. ஸோ இந்த அபவுட் பேஜ் டேட்டாவே வந்து ஒரு குளோபல் வேரியபிள் ஆக்கிடுவோம். ஸோ லெட்ஸ் சே ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த அபவுட் பேஜ் டேட்டா வந்து எனக்கு இதில் வந்துடும். அப்படி இல்லைன்னா என்கிட்ட இருக்க இன்னொரு லொக்கேஷன்னா இன்னொன்று வந்து எனக்கு வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ அதனால நான் ஜஸ்ட் எல்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் பேஜ் டேட்டாவை ரெண்டர் பண்ணிடுறேன். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் நான் ஃபார்வர்டாக பேக்வேர்டை கிளிக் பண்ணுறனோ அப்போல்லாம் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் கால் ஆகும். கால் ஆகிட்டு அந்த பர்டிகுலர் டேட்டாவையும் சேர்த்து எனக்கு வந்து ரெண்டர் பண்ணி விட்ரும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து ரெண்டுமே வந்து டிசேபிள்டாக தான் இருக்குது, ஃபார்வர்டும் பேக்வேர்டும். ஸோ அபவுட்டை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் பேக்வேர்டை கிளிக் பண்ணேன் அப்படின்னா மூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் டேட்டாவும் கரெக்டாக ரெண்டர் ஆகும் பாருங்கள். ஆயிடுச்சுங்களா? அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஃபார்வர்டும் எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ ஃபார்வர்டும் கிளிக் பண்ணாலும் எனக்கு கரெக்டாக வந்து டேட்டா வந்துடும். ஸோ வி ஹேவ் பில்ட் எ கம்ப்ளீட் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஒரு சிம்பிளான ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை கரெக்டாகவே நம்ம வந்து ரவுட்டிங்கோடு ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இதை மறுபடியும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பாப் ஸ்டேட்டுன்றது எப்போல்லாம் வந்து கால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசரில் உள்ளே இருக்கக்கூடிய செஷன் ஹிஸ்ட்ரி ஸ்டோரேஜ் இருக்குல்ல, எப்போ வந்து உங்கள் எக்ஸ்டர்னலாக ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்து அந்த என்ட்ரியை வந்து மேனிப்புலேட் பண்ணிச்சுன்னா உடனே வந்து இது வந்து கால் ஆகும். ஸோ நம்ம கேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்வர்ட் பேக்வேர்ட் பட்டன் தான் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து கால் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அதனால தான் வந்து அந்த பர்டிகுலர் ஈவெண்ட் லிசனர் கால் ஆகி நமக்கு வந்து டேட்டா தருது. ஸோ அந்த லொக்கேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு செப்பரேட் வெப் ஏபிஐ. இதை பற்றி நம்ம வந்து தனியாக வந்து பார்ப்போம். பட் கரண்ட்டாக நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அந்த லொக்கேஷன் பாத் நேம் அப்படின்றது எதை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டொமைனுக்கு அப்புறம் இதுதான் நம்மளோட டொமைன். ஓகேவா? லோக்கல் ஹாஸ்ட்டை அந்த போர்ட் நம்பரும் சேர்த்து தான் டொமைன் சொல்லுவோம். அந்த டொமைனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய செக்மெண்ட்டு தான் என்னன்னு சொல்கிறோம்னா பாத் நேம் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இந்த பாத் நேமை மட்டும் எடுத்து இந்த பாத்து வந்து இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கா, லைக் /aboutக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற டேட்டா வந்து ஷோ பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி ஏபிஐ அப்படின்றது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த மேனிப்புலேஷன், இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனில் கூடிய ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து நம்ம இப்படி தான் வந்து சால்வ் பண்ணுறோம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிம்பிளான குட்டியான ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை எந்த லைப்ரரி ஃப்ரேம் ஒர்க் இல்லாமல் நம்ம எல்லாமே வந்து ஸ்க்ராட்சிலேருந்து வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா ரவுட்டிங் கான்செப்டும் வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கேற்ற டேட்டா லாஜிக்ஸையும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ இதை தான் வந்து ரியாக்ட் ரவுட்டர் வந்து பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா? அது வந்து நமக்கு வந்து ஃப்ரேம் ஒர்க்காக எல்லாமே கொடுத்துறதுனால உங்களுக்கு வந்து அது பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குது அப்படின்றது வந்து தெரியாமலே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோ இந்த 2 வீடியோவில் நம்ம என்னெல்லாம் விஷயம்லாம் கவர் பண்ணுமோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனில் இந்த ரவுட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, லைக் லெட்ஸே இப்போ வந்து நீங்கள் சிம்பிளாக ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை பார்த்தீங்க. ஸோ இதே வந்து ஒரு ரியாக்ட் ரவுட்டர் ஸ்டைலில் வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ ஏன் அதை பார்க்குறோம் அப்படின்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்தந்த ரவுட்டிங் இம்போர்ட்ஸு அந்த ரவுட்டிங் இம்போர்ட் பண்ணி அதில் வந்து இந்த
யூஆர்எல்லாம் பாஸ் பண்ணுறீங்களா அதெல்லாம் வந்து எப்படி வந்து ஹிஸ்ட்ரிக்கு கொண்டு போகிறாங்க, அந்த டேட்டா வந்து எப்படி அப்ளிகேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பிகராகவே இருக்கும். பட் ஸ்டில் வந்து அதோட ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவை கண்டினியூஸாக வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ தான் இந்த சீரிஸோட ஃபைனல் வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூ சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா?